வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழக்கம் சுவை நிகழ்ச்சிக்கு. போன வாரம் சோயா வரகு பிரியாணி பண்ணியிருந்தோம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி புதுசாக முருங்காய் கத்திரிக்காய் கோழி வச்சு ஒரு மிளகு வறுவல் பண்ணோம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. செஞ்சு பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி புதுசாக கம்பு ராகி, அதாவது கம்பும் ராகியும் வச்சு மாவில் ஒரு அருமையான பணியாரம் போட போகிறோம். கம்பு ராகி பணியாரம் செய்ய போகிறோம். அந்த கம்பு ராகி பணியாரம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கம்பு மாவு அரை அழாக்கு, ராகி மாவு அரை அழாக்கு, வெங்காயம் ஒரு கை, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், துவரம் பருப்பு 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை, கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு. நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு ராகி கம்பு பணியாரம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, நார் சத்து மிகுந்த ஒரு டிஷ்ஷு. இந்த பணியாரம் கல் மொத்தம் நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக வாங்கியிருந்தால் பதப்படுத்திக்கணும். எப்படின்னா, அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெயை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு கட் பண்ணி தடவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பணியாரங்கல் பதமாகிடுச்சின்னு அர்த்தம். அது சிம்மில் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு கொடுக்குறோம். கடுகு, புதினா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி அந்த ஈக்குவல் குவான்டிட்டி அரை அழாக்கு கம்பு மாவு, அரை அழாக்கு கேழ்வரகு மாவு, உப்பு போட்டுருக்கோம். அதில் கொட்டிடுறோம். ரொம்ப தண்ணியாகவும் கரைக்காமல் ரொம்ப திக்காகவும் கரைக்காமல் கரைச்சிடணும். இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் வச்சு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எல்லா குழியிலும் இந்த பணியாரத்தை ஊற்றினீங்க அப்படின்னா அருமையான கம்பு ராகி பணியாரம் அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வேர்க்கடலை வச்சு அருமையான வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னின்னு சொல்லும்போது வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி வச்சு அரைச்சி அதை தாளிப்பு கொடுத்து திக்காக வச்சு இந்த பணியாரத்தோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ராகி கம்பு பணியாரத்தை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது கொஞ்சம் செவக்கட்டும். இது செவந்து வரும்போது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டலாம். இது மீன் டைம் நம்ம என்ன பண்ணோம், இந்த சிம்மில் வச்சுருக்கோம். பணியாரத்தை கலக்கியிருக்கோம். கம்பையும் ராகி தண்ணி தெளித்து உப்பு போட்டு இந்த பதத்தில் வச்சுருக்கோம். இப்போது இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கடுகு, பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிறோம். இப்போது இந்த மசாலாவை இதில் போட்டுறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பணியாரம் ஆச்சு, சூடாயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன். ஒரு அச்சதையும், அதாவது குழியிலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்றேன். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறவர்களும் வில் கோ ஃபார் a short commercial break.
வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுயசு நிகழ்ச்சிக்கு கம்பு ராகி பணியாரம். அரை அழாக்கு கம்பு மாவு, அரை அழாக்கு ராகி மாவு ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம். ரொம்ப திக்காகவும் கரைக்காமல் ரொம்ப தண்ணியாகவும் கரைக்காமல் செமி சாலிடாக கரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் தாளிக்கிறோம். புதினா கொத்தமல்லி தாளிக்கிறோம். வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம். மசாலா நல்லா வதங்கின பிறகு அந்த கம்பு மாவுலையும் ராகி மாவுலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த அச்சுக்குழியை சூடு பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த சூடான எண்ணெயில் இந்த மசாலாவை பணியார அச்சில் ஊற்ற போகிறோம். ஒரு குச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திருப்பி விடலாம். இந்த 1/4 டீஸ்பூன் விட்ட எண்ணெய் மேலே வந்துடுச்சு. உள்ளே வந்து அந்த பணியார மசாலா ஒரு அடி பாத்திரம், அரை அழாக்கு கம்பு மாவு, அரை அழாக்கு ராகி மாவு, உப்பு, அதை கரைக்க தேவையான அளவு தண்ணி. திக்காகவும் கரைக்காமல் தண்ணியாகவும் கரைக்காமல் செமி சாலிடாக கரைச்சிருக்கோம். தாளிப்புக்கு எண்ணெய் சூடான பிறகு கடுகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அந்த மசாலாவில் போட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியார அச்சை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த பணியார அச்சும் நல்லா பதமாகிடுச்சு. நான் சொன்ன பதப்படுத்துறதுக்கு வெங்காயம் எண்ணெய் சூடான பிறகு வெங்காயத்தை அந்த 6 குழியிலும் தடவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னா அந்த பணியார அச்சு பதமாகிடும். ஸோ இந்த மாதிரி குச்சியில் எடுத்து திருப்பினீங்கன்னாவே உங்களுக்கு அருமையாக அந்த இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் நல்லா வேகட்டும். இது அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்ல ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். இது அப்படியேவும் சாப்பிட்லாம். நான் சொன்னேன் கூட வேணும்னா இந்த வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிடும் போதும் கலக்கலாக இருக்கும்னு சொன்னோம். அருமையான ராகி கம்பு பணியாரம். இதுக்கு அரிசி மாவு தேவையில்லை. அந்த அரிசி மாவுன்னு சொல்லும்போது இட்லி மாவு தேவையில்லை. ஒன்லி கம்பு மாவு, ராகி மாவு மொத்தம் இருந்தால் போதும். உப்பு. சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மேபி 2 டீஸ்பூன் தயிரை ஊற்றிக்கலாம். நம்ம விடலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் தயிரை விட்டிங்க அப்படின்னா அந்த புளிப்பு டென்ச்சு பணியாரத்தில் இருக்கும். ஸோ இந்த பணியாரம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பணியாரத்தை எடுத்து வச்சுருவோம். அருமையான கம்பு ராகி பணியாரம் பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது காலிஃப்ளவர் கோழி மிளகு வறுவல். காலிஃப்ளவரும் கோழி வச்சு ஒரு அருமையான ஒரு மிளகு வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு அந்த காலிஃப்ளவர் சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அந்த காலிஃப்ளவர் கோழி மிளகு வறுவல் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் அரை நம்பர், கோழி 1/2 கிலோ, மிளகுத்தூள் 5 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், பச்சை மிளகா 4 நம்பர், கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. காலிஃப்ளவர் கோழி மிளகு வறுவல். எண்ணெய் ஊற்றுறோம். வெறும் கருவேப்பிலை தாளிக்கிறோம்.
வெங்காயத்தை வதக்குறோம். ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு வதக்குறோம். அந்த காலிஃப்ளவர் வதக்குறோம். கோழியை போட்டு வதக்கிறோம். இதில் தனியாத்தூள் போடுறோம். உப்பு போட்டு வேக வச்சிடறோம். 7 நிமிஷம் ரெண்டுமே வேகிறதுக்கு. ட்ரை ஆகுது. மிளகை மிக்சியில் போட்டு அடிச்சிடுறோம். ஒன்றும் பாதியமாக அந்த 5 டீஸ்பூன் மிளகு தூளையும் மேலே தூக்குன மாதிரி போட்டுடுறோம். தூக்கு மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த காலிஃப்ளவரோட அந்த மிளகு, கோழியோடு அந்த மிளகு சேரும்போது சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தியோட, நானோட, சாதத்தில் போட்டு காலிஃப்ளவரும் சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த காலிஃப்ளவர் கோழி மிளகு வறுவலை செய்யுது எப்படின்னு நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிப்புக்கு வெறும் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுரும். இது நல்லா வதக்கிறோம். அதாவது பொன்முருவலாக வர வரலும் இதை வதக்கிறோம். சாதாரணமாக இந்த மாதிரி காலிஃப்ளவர் நீங்கள் கேட்கலாம், புழு இருந்தால் என்ன பண்ணலான்னு. சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் ஒரு அலசி எடுத்திங்க அப்படின்னா அந்த புழுலாம் அந்த தண்ணியில் வந்துடும். சுடு தண்ணியில் போடும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 25% குக் ஆகிடும். காலிஃப்ளவர் குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 7 நிமிஷம் தான் போதும். அதே மாதிரி கோழிக்கும் 8 நிமிஷம். ஸோ இது ரெண்டுமே ஒரு என்ன சொல்கிறீங்க, குக்கிங் மெத்தட் பார்த்திங்கன்னா 7 மினிட்ஸில் குக் ஆகிற வெஜிடபிள் அண்ட் கோழி இது ரெண்டுமே ஒன்றா சேரும். லைக் எப்படி எறாவும் சொரக்காவும் ஒன்றா போகணும், அதே மாதிரி கத்திரிக்காயும் கோழி ஒன்றா போகுமோ அதே மாதிரி காலிஃப்ளவரும் கோழியும் ஒன்றா போகும், மட்டனும் முள்ளங்கியும் ஒன்றா போகும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இதில் பச்சை மிளகாயை 4 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த இதில் காலிஃப்ளவர், கோழி போட்டு வதக்கணும். இதில் உப்பு போட்டுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கலர் மாறணும். நம்ம என்ன பண்ணுறோம், வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வைக்கிறோம். வேறு எதுவுமே சேர்க்கல. இதில் காலிஃப்ளவர் முதல்ல என்ன பண்ணோம், எண்ணெய் ஊற்றணும், கருவேப்பிலை மாத்திரம் தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் உடைச்சி போட்டோம், காலிஃப்ளவரை போட்டோம், கோழி போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டோம். 5 நிமிஷம் கோழி வேகும். அந்த 5ஆவது நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம், மிளகுத்தூளும் தனியாத்தூள் போட போகிறோம். ஸோ இந்த கோழி வேகிறவர்களும் வில் கோ ஃபார் a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவையோசி நிகழ்ச்சிக்கு. காலிஃப்ளவர் கோழி மிளகு வறுவல், மிளகு வறுவல்னு சொல்லலாம், மிளகு மசாலான்னு சொல்லலாம். எண்ணெய் ஊற்றினோம், கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கினோம், காலிஃப்ளவரும் கோழியும் போட்டு பச்சை மிளகாய் உடைச்சி போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ அந்த 5ஆவது நிமிஷத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த கோழியும் காலிஃப்ளவரும் அழகாக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி பழம் சொன்னேன், அந்த ஒரு தக்காளி பழத்தை இப்போ தான் போடுறேன். ஒரு தக்காளி பழம் ஸ்டோனா மாதிரி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் மசாலா சேர்க்கலை. இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தெரியும், அந்த பச்சை மிளகாய் காரம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் தனியாத்தூள், மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ரெடி ஆகுது. சரி, ஒரு கொதி திக்காயிடும். நல்ல ஃபுல்கா சப்பாத்தி
இந்த மிளகு காலிஃப்ளவர் கோழியோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த கிரேவி திக்னஸ் வரணும். இந்த திக்னஸ் கிரேவியோடு நீங்கள் இந்த குல்கா சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா கலக்கலாக இருக்கும். இனிய பிரியாணியோட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உப்மாவோட இந்த டிஷ்ஷு அருமையாக போகும். தோசையோட, அதுவும் மெத்துன்னு இருக்கும், வெந்தய தோசை, கல் தோசையோட இந்த டிஷ்ஷு வந்து கலக்கலாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி பார்த்துருவோம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, வெங்காயம், கோழி, காலிஃப்ளவரு, உப்பு, பச்சை மிளகாய் வேக விட்டுட்டு தனியாத்தூள், மிளகுத்தூள், தக்காளி பழம் போட்டு நல்லா திக்காக வரலும் குக் ஆகிடுச்சு. 8வது நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலிஃப்ளவர் கோழி மிளகு ஒரு கலக்கலாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். ஒரு பாத்திரத்தில் குடிக்கிறேன். இதில் கொத்தமல்லி தூவிட்டோம். ரெண்டு டிஷ் பண்ணோம். கேழ்வரகு கம்பு பணியாரம், அரைழாக்கு கேழ்வரகு மாவு, அரைழாக்கு கம்பு மாவு, ரெண்டுத்தையும் ஒன்றா கூட்டிட்டு உப்பு போட்டு அந்த 1.25 கிளாஸ் தண்ணி விடுங்க. சரியாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்காது. கரைச்சிக்கிறோம். பக்கத்தடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டோம். அதெல்லாம் வதங்கின பிறகு அதை கரைச்சி வச்சுருக்க கம்பு கேழ்வரகு மாவில் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பனியார அச்சு சூடு பண்ணிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அச்சில் போட்டுறோம். திருப்பி போடுறோம். அருமையான கம்பு ராகி பணியாரம் அப்படியே சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி வேர்க்கடலை சட்னியோட சாப்பிடும்போதும் கலக்கலாக இருக்கும். அப்படியே ஏன் சாப்பிட்லாம் அப்படின்னா அதில் மசாலா இருக்குது. வெங்காயம் இருக்குது, துவரம்பருப்பு இருக்குது, கடலைப்பருப்பு இருக்குது, புதினா இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது. அது அப்படியே சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அருமையான ஒரு ஸ்நாக் ஐட்டம். இல்லை மார்னிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்ம பண்ணது காலிஃப்ளவர் கோழி மிளகு மசாலா. எண்ணெய் ஊற்றணும், கருவேப்பிலை மாத்திரம் தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் உடைச்சி போட்டோம், கோழியும் காலிஃப்ளவர் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு தலை தெளிச்சிட்டோம். 5வது நிமிஷம் பொறுத்து அந்த கோழி வந்து 90% குக் ஆகிடுது. மிளகு தனியாத்தூள் போட்டு சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 7 நிமிஷம், அதாவது இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதை இறக்கிட்டோம். அருமையான காலிஃப்ளவர் கோழி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த கோழின்னு சொல்லும்போது வாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற கோழி 1 கிலோ கீழே இருந்துச்சுன்னா தான் அதை மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு கோழி வந்து 1.5 கிலோ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாராக இருக்கும், கடித்து துப்புற மாதிரி இருக்கும். அதனால் கோழி வாங்கும்போது 1 கிலோ கீழே வாங்கினீங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். அந்த கோழி சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும், ஃப்ளஷ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கம்பு ராகி பணியாரம் அண்டு காலிஃப்ளவர் அண்ட் கோழி மிளகு வறுவல். இந்த 2 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை 2த்தையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.